ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ புதுசாக நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் 2025 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு மருத்துவ காப்பீடு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தேவையான ஹெல்த் இன்சூரன்ஸை ஆன்லைனில் எடுத்து தரேன். இந்த வீடியோவில் 8 கம்பெனியோட லேட்டஸ்ட்டு பிளானை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார் ஹெல்த்தில் சூப்பர் ஸ்டார் பிளானு, அடுத்து கேலக்ஸி ப்ராமிஸ், அதாவது கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கேலக்ஸி ப்ராமிஸ், அதில் சிக்னேச்சர் வேரியண்ட். அடுத்து கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அல்டிமேட் கேர், ஹெச்டிஎஃப்சி எர்கோ ஆப்டிமா செக்யூர். அடுத்து நிவாவுப்பா கம்பெனிலேருந்து ஏஸ்பேர் அப்படிங்கிற பிளான், அதில் டைட்டானியம் வேரியண்ட். அடுத்து டாடா ஹெல்த் இன்சூரன்ஸ்லேருந்து டாடா மெடிக்கேர் ப்ரீமியர். அடுத்து மணிபால் ஹெல்த் இன்சூரன்ஸ் மணிபால் சிக்னா சர்வா ப்ராடக்ட், அதில் உட்டம் வேரியண்ட்டை நம்ம கம்பேரிசனுக்கு எடுத்துக்கிறோம். அடுத்து ஐசிஐசி லம்பார்ட் எலிவேட் அப்படிங்கிற ஒரு பிளானு. ஃபஸ்ட்டு பாலிசி எடுக்க வயது பார்க்கலாம். பாலிசி எடுக்க வயது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நிவாபூப்பா, அதே மாதிரி டாட்டா, இந்த 2 கம்பெனி, அதை தவிர மற்ற எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா எந்த வயசில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். எந்த வயசில் வேணாலும் நம்ம பிளான் எடுத்துக்க முடியும். குழந்தைங்க அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சம் 25 வயசு வரைக்கும் ஷூட்டர் பிளானில் கண்டினியூ பண்ணலாம். அடுத்து காப்பீடு தொகை எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சூப்பர் ஸ்டார் பிளானை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வரம்பு அப்படின்னு எதுவும் கிடையாது. அதே மாதிரி தான் ஐசிஐசிலையும் அன்லிமிட்டெட் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கவரேஜுக்கு பஞ்சமே இல்லை. அந்த அளவு கவரேஜ் இப்போ வர பிளான்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மற்ற பிளானும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 கோடி 2 கோடிலாம் தராங்க. ஸோ அதுவே இப்போ உள்ள காலகட்டத்துக்கு போதும் தான். அடுத்து ரூம் ரெண்ட் லிமிட்டை கம்பேர் பண்ணலாம். அடுத்து ரூம் ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க எல்லா பிளானும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சிங்கிள் ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்றாங்க, இல்லைனா ஒரு ரைடர் மூலமாக எனி ரூம் ஆப்ஷனை கொடுத்துட்றாங்க. ஸோ நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்க முடியும். வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃபியூச்சர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளானும் அதிகபட்சம் 180 நாள் கவரேஜ் கொடுத்துட்றாங்க. அல்டிமேட் கேர்லையும் இந்த ஆப்ஷன் ரைடர் மூலமாக வச்சுருக்குறாங்க. அடுத்து நோ கிளைம் போனஸ். இந்த வருஷம் நீங்கள் பாலிசி எடுத்துறீங்க, எந்த கிளைம் பண்ணலன்னா அடுத்த வருஷம் எக்ஸ்ட்ரா நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். அதுதான் நோ கிளைம் போனஸ். நோ கிளைம் போனஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் பிளானில் 2 போனஸ் இருக்குது. அதாவது நோ கிளைம் போனஸ் எப்பவும் இருக்க நார்மலான ஒரு போனஸு, அது 100% வரைக்கும் உயரும். அடுத்து அன்லிமிட்டெட் போனஸ் நீங்கள் கிளைம் பண்ணாலும் பண்ணலாம் கூட உங்களுக்கு அன்லிமிட்டெட் போனஸ் இருக்கும். ஸோ 10 லட்சம் பாலிசிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் 100% உயர்ந்து அதிகபட்சம் 10வது வருஷத்தில் 1 கோடி வரைக்கும் உயர்ந்துடும். அடுத்து சிக்னேச்சர் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் வருஷம் மட்டும் 100%, அடுத்த வருஷம் 25%, இதே மாதிரி 500% வரைக்கும் உயரும். உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் வேணாம் அப்படின்னா நோ கிளைம் டிஸ்கவுண்ட் பெற்றுக்க முடியும் ரினியூவலில். அது அதிகபட்சம் 4% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரீமியம் தொகையில். அடுத்து அல்டிமேட் கேரை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் மாதிரியே தான் உங்களுக்கு நார்மல் போனஸ் இருக்குது, அன்லிமிட்டெட் போனஸ் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி எர்கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பெனிஃபிட்னு இதை சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் 50%, அதிகபட்சம் 100%. நீங்கள் கிளைம் பண்ணாலும் பண்ணலாம் கூட இந்த போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிவாவுப்பாவில் பூஸ்டர் ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா பாலிசியில் 2 லட்சம் நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா மீதி உள்ள 8 லட்சம் அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கேரி ஃபார்வேர்ட் ஆகி அதிகபட்சம் 10 மடங்கு, அதாவது 1000% வரைக்கும் உங்களுக்கு காப்பீடு தொகை உயர்ந்துடும். டாட்டா மெடிக்கரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 100% இருக்குது. ஆனால் 50,000 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணாலும் உங்களுக்கு போனஸ் பாதிக்காது. அதுக்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் கிடைக்காது. அதே மாதிரி இன்ஃப்ளேஷனை பொறுத்து காப்பீடு தொகை ஒவ்வொரு வருஷம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். மணிப்பாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குல்லக் அப்படிங்கிற ஒரு ரைடர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் 100% வரைக்கும் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். ஐசிஐசிஐயை பொறுத்த வரைக்கும்
நார்மல் போனஸ், அதாவது நீங்க கிளைம் பண்ணாலும் பண்ணலனா கூட உங்களுக்கு போனஸ் உண்டு. அதே மாதிரி அன்லிமிட்டட் போனஸும் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்டர் அப்படிங்கிற ஒரு ரைடரும் இதில இருக்கு. அடுத்து ரீஸ்டோர் பெனிஃபிட், அதாவது இப்போ ரூ. 10,00,000 பாலிசின்னா, அந்த வருஷத்துல எத்தனை தடவ வேணாலும் 10,00,000 வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு பில்லுக்கு வந்து ரூ. 10,00,000. இதுதான் வந்து ரீஸ்டோர் அப்படிங்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது எல்லா பிளானுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து தராங்க. ஆனா, ஐசிஐசில வந்து பழைய வியாதி, ஏற்கனவே பார்த்த வியாதினா ஒரு 45 நாள் வெயிட் பண்ணி தான் நம்ம ரீஸ்டோர வந்து யூஸ் பண்ண முடியும். அதேமாரி அல்டிமேட் கேர்ல வந்து அன்லிமிட்டட் ஆட்டோ ரிசர்ச், அதாவது ரீஸ்டோர் அப்படின்னா செகண்ட் கிளைம்லேருந்து தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளைம்லேயே கூட ஒர்க் ஆகுற மாதிரி உங்களுக்கு இந்த ரைடர் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க முதல் முறையா. அடுத்து ஷேர் அக்காமடேஷன். நீங்க வந்து ஷேர் ரூம்ல தங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு அமௌண்ட் தர மாதிரி இருக்கும். இல்ல பிரீமியத்தில வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சிலயும், டாடா மெடிக்கேர்லயும் பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வைஸ்ல பெனிஃபிட் தராங்க. மத்த பிளான்ல பார்த்தீங்கன்னா, பாலிசி எடுக்கும்போதே நீங்க ஷேர் ரூம் செலக்ட் பண்ணீங்கன்னா, பிரீமியத்தில கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தராங்க. அடுத்து முன்பே இருக்கும் நோய்களுக்கான காத்திருப்பு காலம். அதாவது பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி இருக்கல ஏற்கனவே ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும். இது பிஇடின்னு சொல்லுவாங்க. இதுக்கான வெயிட்டிங் பீரியட் வந்து பார்க்கலாம். முன்பே இருக்கும் நோய்கள பொறுத்தவரைக்கும் எல்லா பிளானுமே வந்து 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட் தான். டாட்டால மட்டும் தான் 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு. அதே மாரி ஏபிசிடி ரைடர் அப்படிம்பாங்க. அதாவது ஆஸ்துமா, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், டயபெட்டிக் இதுக்கு வந்து டே 1 கவர். அதாவது 31 நாளே கவரேஜ் தர மாரி ரைடர் வந்து எல்லா பிளான்லயும் ஆல்மோஸ்ட் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாரு, கேலக்ஸி, அல்டிமேட் கேரு, அடுத்து நிவாவுபால வந்து டயபெட்டிக்கும், ப்ரெஷருக்கும் கொண்டு வந்துறாங்க. மணிபால்லேயும் அந்த ரைடர் இருக்கு. ஐசிஐசிலயும் அந்த ரைடர் இருக்கு. டாட்டாலயும் அந்த ரைடர் இருக்கு. சரிங்களா? அதே மாரி 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட 1 வருஷமா குறைச்சுக்கிற மாரி ஆப்ஷன் வந்து அல்டிமேட் கேர்ல வந்து இருக்கு. அடுத்து அறுவை சிகிச்சைக்கான காத்திருப்பு. அதாவது குறிப்பிட்ட அறுவை சிகிச்சை சொல்லுவாங்க. கிட்னி ஸ்டோனு, ஹெர்னியா, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, இஎன்டி, கேட்ராக்டு, பைல்ஸு, அல்சரு, யூட்ரோஸ் ரிமூவல், ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த மாதிரி சர்ஜரிக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட ஆப்ரேஷனுக்கான வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லா பிளானுமே 2 வருஷம் தான். அல்டிமேட் கேர்ல வந்து இத 0 பண்ற மாரி ஆப்ஷனும் இருக்கு. அடுத்து கேலக்ஸில பார்த்தீங்கன்னா, 18 மாசமா பண்ணிக்க முடியும். அடுத்து மகப்பேறு டெலிவரிக்கான கவரேஜ் வந்து பார்க்கலாம். மகப்பேறு சிகிச்சையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சில மட்டும் இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. மத்த எல்லா பிளான்லயுமே வந்து பிளானுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு கவரேஜ் வந்து தராங்க. சூப்பர் ஸ்டார் பிளான்ல வந்து அதிகபட்சம் ரூ. 1,00,000 வரைக்கும் டெலிவரி கவரேஜ் இருக்கு. அதே மாரி நியூ பார்ன் பேபி கவர், அதாவது புதிதா பிறந்த குழந்தைக்கும் அதிகபட்சம் ரூ. 5,00,000 கவரேஜ் பெற்றுக்க முடியும். கேலக்ஸிலயும் அதே மாரி தான். அதிகபட்சம் வந்து ரூ. 2,00,000 வரைக்கும் உங்களுக்கு டெலிவரி கவரேஜ் வந்து பெற்றுக்க முடியும். அதே மாரி குழந்தையின்மை அதுக்கான கவரேஜும் தராங்க. அல்டிமேட் கேர்ல பார்த்தீங்கன்னா, அதே மாரி காப்பீட்டுத் தொகையில குறிப்பிட்ட சதவீதம் வரைக்கும் டெலிவரிக்கு வந்து கிளைம் தராங்க. அதே மாரி குழந்தையின்மை சிகிச்சைக்கும் கவரேஜ் தராங்க. நிவாவோ போல பார்த்தீங்கன்னா, மிராக்கிள் அப்படிம்பாங்க. காப்பீட்டுத் தொகையில 1% வந்து டெலிவரி சம்மந்தமான இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது டெலிவரி மட்டும் இல்ல, குழந்தையின்மை அதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி மிராக்கிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அதுதான் வந்து நம்ம டெலிவரிக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா எடுத்துட்டோன்னா, 3 வருஷத்துக்கு உண்டான டெலிவரி தொகைய வந்து ஒரே வருஷத்துல கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து டாடா மெடிக்கேர பொறுத்தவரைக்கும் 48 மாசம் வெயிட்டிங் பீரியட், அதிகபட்சம் ரூ. 1,00,000 கிளைம் பண்ணிக்கலாம். மணிபால்ல பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வெயிட்டிங் பீரியடு, அதிகபட்சம் ரூ. 5,00,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். ஐசிஐசிஐ லம்பார்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகபட்சம் ரூ. 1,00,000 வெயிட்டிங் பீரியட். உங்களுக்கு ஐசிஐசிஐ லம்பார்ட பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா வந்து ரூ. 1,00,000 கிளைம் பண்ணிக்கலாம். வெயிட்டிங் பீரியட் வந்து 1 வருஷம் இல்ல 2 வருஷம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உடல் பருமன் சிகிச்சை, அதாவது பேரியாட்ரிக் சர்ஜரிய பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு ஒரு சில பிளான், அதாவது சூப்பர் ஸ்டார் பிளானு, அல்டிமேட் கேரு, நிவா உப்பா, மணிபால்லலாம் இந்த வசதி வந்து கிடையாது.
கண்புரை சிகிச்சைக்கான லிமிட் கேட்ராக்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா, எந்த பிளானுமே வந்து கேட்ராக்ட்டுக்கு வந்து இவ்வளோ தான் லிமிட்னு அப்படி அவங்க குடுக்கல. ஆக்சுவலா வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஆனாலும் ஆக்சுவலா கிளைம் பண்ணா அப்படின்னா கூட நம்ம வந்து இம்போர்ட்டட் லென்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ல வந்து குடுக்கறது கிடையாது. சாதாரண ஒரு லென்ஸ் தான் நம்ம குடுப்பாங்க. அடுத்து ஹெல்த் செக்கப். ஆனுவல் ஹெல்த் செக்கப். அது பார்த்தீங்கன்னா, எல்லா பிளான்லயுமே வந்து ரைடராவோ இல்ல இன்பில்டாவோ குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட டெஸ்ட்ட வந்து நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே இப்போ கேஷ்லெஸ்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஆம்புலன்ஸ் வசதி. ஆம்புலன்ஸ் வசதிய பொறுத்தவரைக்கும் எல்லா பிளானுமே வந்து ஆக்சுவல் அமௌண்ட்ட கிளைம் பண்ணிக்கலாம். டாடா மெடிக்கேர பொறுத்தவரைக்கும் அதிகபட்சம் 30,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ஏர் ஆம்புலன்ஸ், ஆகாய ஆம்புலன்ஸ பொறுத்தவரைக்கும் அடுத்து ஏர் ஆம்புலன்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அல்டிமேட் கேரு, நிவாவுபா, மணிபால், அடுத்து ஐசிஐசிஐ லம்பார்ட் இதெல்லாம் வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணுற மாதிரி குடுக்குறாங்க. அடுத்து ஆயுஷ் ட்ரீட்மெண்ட், சித்தா, யுனானி, ஆயுர்வேதம் அது சம்மந்தமான ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் எல்லா பிளானுமே வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கவரேஜ் வந்து தராங்க. அடுத்து ஆர்கான் டோனர் எக்ஸ்பென்சஸ். உடல் உறுப்பு வந்து ஒருத்தர் தானமா தராருன்னா, அவர் உடம்புலேருந்து உடல் உறுப்ப எடுக்கிறதுக்கு உண்டான செலவு, அதுக்கான கவரேஜ். ஆர்கான் டோனர் எக்ஸ்பென்ஸ பொறுத்தவரைக்கும் எல்லா பிளானுமே வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கவரேஜ் தராங்க. மணிப்பால்ல வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன் கவரேஜ் கூட தராங்க. அடுத்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட், அதாவது ரோபோட்டிக் சர்ஜரி, கீமோதெரபி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். இல்ல மாடர்ன் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். இதுக்கான கவரேஜ் வந்து பார்க்கலாம். மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் எல்லா பிளானுமே வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கவரேஜ் தராங்க. எந்த ஒரு சப் லிமிட்டும் கிடையாது. அடுத்து டொமிசிலரி ஹாஸ்பிட்டலேஷன், தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. பேஷண்ட்டோட ஹெல்த் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போற அளவுக்கு நிலைமை இல்ல. இல்லன்னா ஹாஸ்பிட்டல்ல பெட் இல்ல அப்படிங்கிற சூழ்நிலையில டொமிசிலரி ஹாஸ்பிட்டலேஷன் மூலமா நம்ம வீட்ல இருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கான கவரேஜ் பார்க்கலாம். டொமிசிலரிய பொறுத்தவரைக்கும் எல்லா பிளானும் வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கவரேஜ் தராங்க. மணிப்பால்ல வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன் கூட தராங்க. அடுத்து ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட். வீட்லேருந்து இப்போலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வந்திருக்கு. டாக்டரே வந்து வீட்ல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போறாரு. ஸோ, அதுக்கு உண்டான கவரேஜ வந்து பார்க்கலாம். ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மணிப்பால்ல வந்து அதுக்கான கவரேஜ் கிடையாது. டாட்டால வந்து 75,00,000க்கு மேல பாலிசி எடுத்தா தான் இதுக்கான கவரேஜே தராங்க. ஐசிஐசிஐ ஐசிஐசிஐ பொறுத்தவரைக்கும் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷனுக்கு அப்புறம் வீட்லேருந்து ட்ரீட்மெண்ட், அதாவது நர்சிங் அசிஸ்டன்ட் அதுக்கான கவரேஜ் மட்டும் தராங்க. நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ், அதாவது க்ளவுஸ், மாஸ்க், சானிடைசர் இதுக்கான கவரேஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா, இதுவே ட்ரீட்மெண்ட் செலவுல 20% வந்துரும். அதுக்கான கவரேஜ வந்து பார்க்கலாம். நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ பொறுத்தவரைக்கும் எல்லா கம்பெனியுமே வந்து 68 ஐட்டம்ஸ் வந்து கவரேஜ் குடுத்துறாங்க. பார்த்தீங்கன்னா, இன்பில்டாவோ இல்ல ரைடர் மூலமாவோ குடுத்துடுறாங்க. நிவோவோ வந்து 240 ஐட்டம்ஸ் வந்து கவரேஜ் வந்து குடுக்குறாங்க. அடுத்து பிரீமியம் லாக், அதாவது அ இப்போ வந்து ஏஜ் வைஸ் பிரீமியம் வந்து மாறிட்டே தான் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, "நான் வந்து 10 வருஷம் பாலிசி வச்சிருக்கேன். எந்த கிளைம் பண்ணல. ஆனா பிரீமியம் மட்டும் ஏறிக்கிட்டே போகுது" அப்படிம்பாங்க. ஸோ, அதுக்காக வந்து இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து பிரீமியம் லாக் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்க பாலிசி எடுக்கும்போது எந்த வயசுல நீங்க எடுக்கிறீங்களோ, அந்த வயசுக்கான பிரீமியம் தான் நீங்க கிளைம் பண்ற வரைக்கும் கட்டிட்டே இருப்பீங்க. ஒருவேள அந்த வயசுக்கு வந்து பிரீமியம் கம்பெனி ரிவைஸ் பண்ணுதுன்னா, உங்களுக்கும் கொஞ்சம் பிரீமியம் ரைஸ் ஆக தான் செய்யும். ஆனா ஏஜ் வைஸ் அந்த பிரீமியம் வந்து ஏறாது.
ப்ரீமியம் லாக் அந்த பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டாரு, கேலக்ஸி, அடுத்து கேரு, அடுத்து நிவா உப்பா இதில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. மற்ற கம்பெனியில் இந்த பெனிஃபிட் வந்து இன்னும் கொண்டு வரல. அடுத்து இது வரைக்கும் பார்த்தது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டார் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வெல்னஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் வந்து தராங்க. அதாவது குறிப்பிட்ட அந்த ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்டெப்ஸ் நடக்கிறோம், அதுமாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறோன்னா இந்த டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து ஃபியூச்சர் சீல்டு, மேரேஜ் ஆகாதவங்க இந்த பாலிசி எடுத்துடுறாங்க. எடுத்து ஒரு 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ ஆகுது அப்படின்னா, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃபை ஆட் பண்ணும்போது இவங்க எத்தனை வருஷம் இந்த பாலிசியில் இருந்திருக்காங்களோ அந்த அளவுக்கு வெயிட்டிங் பீரியட் வந்து அவங்களுக்கு இல்லாமல் எடுத்துட முடியும். அடுத்து லிமிட்லெஸ் கேர், ஒரு தடவை வந்து எவ்வளோ தொகை வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் 10 லட்சம் பாலிசி தான் எடுத்திருப்பீங்க, ஒரு 50 கோடிக்கு செலவு வருது, மருத்துவ செலவு வருது அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் டைமில் ஒரு டைம் மட்டும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து காம்பன்சேட் விசிட், அதாவது வெளியூரில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா வீட்டிலேருந்து வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு உண்டான பயண செலவை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரீமியம் வெய்வர், ப்ரொப்போசருக்கு வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் ப்ராப்ளம் வருது, இல்லைனா ப்ரொப்போசர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துறாரு அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ப்ரீமியம் வந்து கட்ட தேவையில்லை. அடுத்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கவர், அதாவது வீல் சேரு, வெண்டிலேட்டர் இதுக்கான கவரேஜ் வந்து தராங்க. கேலக்ஸி ப்ராமிஸை பொறுத்த வரைக்கும் கடுமையான ஆஸ்துமா சிகிச்சைக்கு கவரேஜ் தராங்க. அடுத்து மோர்டல் ரிமைன்ஸ், அதாவது பாலிசி எடுத்தவர் இறந்துறாரு அப்படின்னா அவருக்கு வந்து, அதாவது ஹாஸ்பிட்டலில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்து இறந்துறாரு அப்படின்னா இறுதி ஊர்வலம் அது சம்மந்தமான இதுக்கு வந்து 25,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து தூக்கம் தொடர்பான சிகிச்சை, உதாரணத்துக்கு கொரட்டை விடுறது இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து அதிகபட்சம் 25,000 கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ஆக்சிடென்டல் கவர் வந்து ஆப்ஷனலாக எடுத்துக்க முடியும். ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட்டு, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா வேணும் இல்லை 2000 ரூபா வேணும் அப்படின்னா அதை நம்ம பெற்றுக்க முடியும். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். அடுத்து டிடக்டபிள் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன், அதாவது குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே மட்டும் வந்தால் கிளைம் தர வேணும். உதாரணத்துக்கு வந்து டிடக்டபிள் ஒரு 10,000 ரூபா போட்டுரும் அப்படின்னா ஒவ்வொரு கிளைமும் 10,000த்துக்கு மேலே வந்தால் மட்டும் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ப்ரீமியம் வந்து நமக்கு ரொம்பவே கம்மியாக வரும். அடுத்து எமர்ஜென்சி டொமஸ்டிக் மெடிக்கல் எவாக்குவேஷன், அதாவது எமர்ஜென்சி காரணத்தினால ஒருத்தர் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இன்னொரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 10,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து அல்டிமேட் கேரை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் சர்வீசஸ், அதாவது உங்களுடைய ஹெல்த் ரிப்போர்ட்டு, டாக்குமெண்ட்டு இதை வந்து உங்களுக்கு ஆன்லைனில் டிஜிட்டல் லாக்கர் மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு சர்வீஸு. அடுத்து குறிப்பிட்ட அந்த ஹாஸ்பிட்டலில் எடுக்கும்போது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திங்கன்னா டிஸ்கவுண்ட் தருவாங்க. அடுத்து லாயல்ட்டி பூஸ்ட், அதாவது 7 வருஷம் வந்து கிளைமே பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சம்மர்ஷீட் வந்து டபுளாக மாறிடும். அந்த டபுளாக மாறுற அந்த சம்மர்ஷீட்டுக்கு வெயிட்டிங் பீரியடே இருக்காது. உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்துறீங்க, 7 வருஷம் எந்த கிளைம் இல்லைன்னா உங்களுடைய கவரேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக 20 லட்சமாக பேசிக் வந்து மாறிடும். அடுத்து மெடி வவுச்சர், ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு 250 ரூபா அந்த மாதிரி வந்து ஒரு வவுச்சர் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம ஹவுஸ் பேஷன் இந்த மாதிரிக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரீமியம் பேபேக், அதாவது ப்ரீமியம் பேபேக் 5 வருஷம் எந்த கிளைம் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வருஷம் கட்டின ப்ரீமியம் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒவ்வொரு 5 வருஷமும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அடுத்து அன்லிமிட்டெட் கேர், ஒரு தடவை வந்து எவ்வளோ தொகை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்டாரில் பார்த்தோம்ல அது. அடுத்து கவர் பாஸ், நம்ம ஃபாரின் போகிறோம் அப்படின்னா அந்த காலத்துக்கு மட்டும் கவரை வந்து பாஸ் பண்ணி வைக்கலாம். அப்படின்னா இப்போ ஒரு 30 நாள் வரைக்கும் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த 30 நாள் வந்து ரினிவல் டைமில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க. ஸோ கொஞ்சம் பெனிஃபிட் தானே நமக்கு. அடுத்து கிரேஸ் பீரியடுக்கும் வந்து கவரேஜ் வந்து பெற்றுக்க முடியும். பொதுவாக வந்து கிரேஸ் பீரியடில் ப்ரீமியம் மட்டும் தான் கட்ட முடியும். அந்த டைமில் வந்து கிளைம் வந்து பண்ண முடியாது. இதில் வந்து அதுக்கும் வந்து ஒரு ரைடர் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து டெனர் மல்டிப்ளேயர், இப்போ 3 வருஷம் பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ரைடர் எடுக்கும்போது 3 வருஷத்துக்கு உண்டான கவரேஜை வந்து ஒரே வருஷத்தில் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். 10 லட்சம் பாலிசி அப்படின்னா 3 வருஷம் 30 லட்சம் ஆகுது இல்லையா, 30 லட்சத்துக்கு வந்து ஒரே டைமில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு அவுட் பேஷண்ட் ரிவார்டு, நம்ம கிளைம் பண்ணல அப்படின்னா அவுட் பேஷண்ட் அந்த வவுச்சர் மாதிரி கொடுக்குறாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சைல்டு ப்ரொடெக்ஷன், அதாவது ப்ரொப்போசர் வந்து இறந்துறாரு அப்படின்னா
அடுத்த வருஷம் வந்து 25% வரைக்கும் ப்ரீமியத்தில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து தராங்க. அடுத்தது ஸ்பவுஸ் கேர், அதாவது வெயிட்டிங் பீரியட் இல்லாமல் ஒய்ஃபோ அல்லது ஹஸ்பண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன். அதாவது நம்ம ஃபியூச்சர் ஷீல்டுன்னு சூப்பர் ஸ்டாரில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அடுத்து டிடக்டபிள் மூலமாக ப்ரீமியத்தை வந்து கம்மி பண்ணிக்க முடியும். அடுத்து ப்ளஸ் பெனிஃபிட் மூலமாக எக்ஸ்ட்ரா ஒரு காப்பீடு தொகை வந்து பெற்றுக்க முடியும். இப்போ 5 லட்ச ரூபா பாலிசினா இந்த ஆப்ஷன் இருக்கும்போது 10 லட்சமாக மாறிடும். அது 5+5 அப்படின்னு இருக்கும். அடுத்து வெல்னஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்து உமன் கேர், அதாவது உமனுக்கு தேவையான அவுட் பேஷண்ட், அந்த மோனோகிராம் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து கவரேஜ் வந்து பெற்றுக்க முடியும். அடுத்து மென்டல் ஹெல்த்துனுக்கு வந்து கவரேஜ் பெற்றுக்க முடியும். அடுத்து டூரபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டு, அடுத்து ட்ராவல் ப்ளஸ், அதாவது ட்ராவல் இன்சூரன்ஸை வந்து இதில் ரைடராக கொடுக்குறாங்க. அடுத்து கேன்சர் கேர், கேன்சர்னால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த பாலிசி எடுத்துடுறாங்க அப்படின்னா, அதே மாதிரி அதே கேன்சர் மறுபடியும் வருது அப்படின்னா 25% வரைக்கும் கவரேஜ் வந்து பெற்றுக்க முடியும். வேறு டைப் கேன்சர் வருது அப்படின்னா 100% வரைக்கும் கவரேஜ் வந்து பெற்றுக்க முடியும். ஸோ கேன்சர் பேஷண்ட் உள்ளவங்க கூட இந்த பாலிசி வந்து எடுத்துக்க முடியும். அடுத்து அவுட் பேஷண்ட்டுக்கான ரைடரும் இதில் வச்சுருக்குறாங்க. அடுத்து ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் டென்டல் ட்ரீட்மெண்ட்டு, அதே மாதிரி டிடக்டர் மூலமாக ப்ரீமியத்தை வந்து கம்மி பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்குது. அடுத்து நிவா பூப்பாவை பொறுத்த வரைக்கும் வெல்னஸ் ப்ரோக்ராம் வந்து 30% டிஸ்கவுண்ட்டு, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு ஆப்ஷன். 3 வருஷத்துக்கு உண்டான பெனிஃபிட்டை வந்து ஒரே டைமில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ 3 வருஷம் டெலிவரி கவரேஜ் வந்து ஒரே டைமில் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபியூச்சர் ரெடி, அதாவது ஃபியூச்சரில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து வெயிட்டிங் பீரியட் இல்லாமல் ஆட் பண்ணுற ஆப்ஷன். ஃபியூச்சர் ஷீல்டு இருக்கு இல்லையா, ஸ்டார் ஹெல்த்தில், அந்த மாதிரி இது. அடுத்து பார்டர்லெஸ், அதாவது வேர்ல்டு வைட் கவரு. அடுத்து கேஷ்பேக், ஒவ்வொரு வருஷமும் வந்து டிஸ்கவுண்ட் வந்து தருவாங்க. அதாவது ப்ரீமியத்தில் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அதான் கேஷ்பேக்கு. அடுத்த டிடக்டபிள் மூலமாக ப்ரீமியத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நிவாவுப்பாவில் வந்து இருக்குது. அடுத்து டாட்டாவை பொறுத்த வரைக்கும் ப்ரொலாங்டு ஹாஸ்பிட்டல், ஒரு 10 நாளுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் வந்து தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா 1% காப்பீடு தொகையை வந்து அமௌண்ட்டாக வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அடுத்து ஐ அண்ட் டயக்னோஸ்ட், அதுக்கான டெஸ்ட்டு வந்து 50,000 வரைக்கும் க்ளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து ஓபிடி அப்படின்னா 20,000, டென்டல்னால் 25,000 அதிகபட்சம். இப்போ 1 கோடி பாலிசி எடுத்தாலும் இந்த அமௌண்ட் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறோன்னா ஒரு 5,000 தான் கிடைக்கும். அடுத்து ஆக்சிடென்டல் டெத் கவரு, கேன்சர் கவர், அதாவது கேன்சர் வந்துச்சு அப்படின்னா சம்மர்ஷூட் தொகையை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த இதுதான். அடுத்து உமன் சுரக்ஷா, உமன் அவங்களுக்கு அவுட் பேஷண்ட் தொடர்பான அந்த ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கான கவரேஜ். அடுத்து பாக்கெட் சேவர், ஓபியில் வந்து பார்ப்போம் இல்லையா சில ட்ரீட்மெண்ட்டு, அதெல்லாம் வந்து இன்பில்டாக நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ரைடர் தான் அது. ஏன்னா அவுட் பேஷண்ட்லேயே ஒரு சில தொகை வந்து செலவாகிட்டு இருக்குல்ல, அதை வந்து நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். அடுத்து டிடக்டபிள் ஆப்ஷன் மூலமாக ப்ரீமியத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து ஆக்சிடென்டல் சுரக்ஷா, ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா சம்மர்ஷூட் 5 லட்சம்னா இன்னொரு 5 லட்சம் கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா, அதாவது டபுள் சம்மர்ஷூடாக மாறிடும். அதுதான் ஆக்சிடென்டல் சுரக்ஷா. அதே மாதிரி டிசபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு காப்பீடு தொகை வரைக்கும் அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து மணிப்பாலை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஆக்சிடென்டல் இதில் வந்து இருக்குது. அடுத்து சர்ப்ளஸ் பெனிஃபிட், அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு சம்மர்ஷூடை வந்து நம்ம கவரேஜை வந்து பெற்றுக்க முடியும். இப்போ 5 லட்ச ரூபா பாலிசினா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இன்னொரு 5 லட்சம் நமக்கு கிளைமுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆனந்த் ரைடர் மூலமாக அன்லிமிட்டெட் கவரேஜ் வந்து கேன்சரு, ஹார்ட்டு, ஸ்ட்ரோக்கு, மேஜர் ஆர்கான் டிரான்ஸ்பிளான்ட் இதெல்லாம் வந்து பெற்றுக்க முடியும். அடுத்த டிடக்டபிள் ஆப்ஷன் இவங்களும் வச்சுருக்காங்க. ஐசிஐசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு தடவை வந்து எவ்வளோ தொகை கிளைம் பண்ணிக்கலாம், அதான் இன்ஃபினிட்டி கேரு. அடுத்து கான்ஃபிடன்ஸ் பெனிஃபிட், அடுத்து டிபெண்டன்ட் அக்காமடேஷன் ரிலீஃப், அதாவது குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா அந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ராவல் எக்ஸ்பென்ஸுக்கு கவரேஜ், அடுத்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கான கவரேஜ், அடுத்து பர்சனல் ஆக்சிடென்ட் இருக்காங்க, கிரிட்டிக்கல் இல்னஸும் வச்சுருக்காங்க. அடுத்து கோபேமெண்ட்டு, இது மூலம் ப்ரீமியத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். நெட்வொர்க் அட்வான்டேஜ் மூலமாக ப்ரீமியத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து பிஃபிட் அப்படிங்கிறது அவுட் பேஷண்ட்டுக்கான கவரேஜ். அடுத்து வேர்ல்டு வைடு கவரேஜ், உலகம் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான கவரேஜ், இதெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. அடுத்து ப்ரீமியம் பார்க்கலாம். 35 வயசு உள்ள 2 பெரியவர்கள், 2 குழந்தை, 10 லட்ச ரூபாய்க்கு காப்பீடு வந்து பார்க்கலாம். இது 10 லட்ச ரூபாய்க்கான ப்ரீமியம். எல்லா பிளானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பேயபிளும் சேர்த்து தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா நான் பேயபிள் இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு அதுவே வந்து 20% செலவு வந்து
நம்ம கையிலேருந்து போடுற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் அதை ஆட் பண்ணியே எடுங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், எப்போ பார்த்தாலும் 10,00,000 வந்து ப்ரீமியம் சொல்கிறீங்க, 5,00,000 சொல்லக்கூடாதான்னு. நீங்கள் 5,00,000 ப்ரீமியம்னா இதில் மேஜராக டிஃப்ரென்ஸ் வராது. ஒரு ரூ. 3,000 கிட்ட குறையும். ஸோ நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இருக்கும். உங்கள் கருத்துக்கள், ஆலோசனை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காப்பீடு எடுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.